الحمد لله الذي أنعم علينا بنعم كثيرة لا تحصى، والصلاة والسلام على محمد رسوله الذي أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا، وعلى آله وأصحابه وأتباعه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي نفسي أولا بتقوى الله. فاتقوا الله، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. للرجال نصيب مما ترك الوالدان والأقربون، وللنساء نصيب مما ترك الوالدان والأقربون مما قل منه أو كثر نصيبا مفروضا. صدق الله العظيم. عن أبي أمامة الباهلي رضي الله عنه قال: قال النبي صلى الله عليه وسلم: إن الله تعالى أعطى كل ذي حق حقه فلا وصية لوارث. رواه أبو داود والترمذي. எல்லா புகழும் ஜீவராசிகள் அனைத்தையும் படைத்து பராமரிக்கும் பரமதயாளன் ஏக வல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தானதாகும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தி நபி இருளுலக தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை குடும்பத்தார்கள், கிளையார்கள், தோழர்கள், அவர்களை பின்துயர்ந்தவர்கள், பின்துயர்ந்து கொண்டிருப்பவர்கள், பின்துயர இருப்பவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் இல்லமாகிய பள்ளியை ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வுடையார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எவற்றையெல்லாம் எடுத்து நடக்கும்படியாக ஏவிருக்கின்றானோ அவற்றை சம்பூர்ணமான முறையில் எடுத்து நடக்கும்படியும், அவனை இவற்றை விட்டெல்லாமே விலக்கி இருக்கின்றானோ அவற்றை விட்டும் சம்பூர்ணமான முறையில் விலகி நடக்கும்படியும் முதல் அடியேனாயிருக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன். வத்தகுல்லாஹ். அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதர்களை எதுவுமே இல்லாமல் படைத்து, இந்த உலகத்தில் அந்த மனிதன் போகும் பொழுது உலக வஸ்துக்கள் எதையுமே எடுத்து செல்லாமல் போகிறான். வெறுங்கையோடு வந்த மனிதன் வெறுங்கையோடு போகிறான். ஆனால் அல்லாஹு தஆலா உலக வாழ்க்கையிலே அவனுக்கு ஏதோ ஒரு விதத்திலே வீடு வாசல்களை, சொத்து செல்வங்களை, காணி பூமுகளை, வாகனங்களை, தோட்டங்களை இப்படியெல்லாம் கொடுக்கிறான். இஸ்லாம் என்றால் என்ன? அல்லாஹ் அவனுடைய நம்பிக்கையும் அவன் சொன்ன விடயங்களுடைய நம்பிக்கையும் உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து, அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட தொடர்புகளை சீராக்கி, அவருக்கும் மனிதர்களுக்கும் கொடுத்த தொடர்புகளையும் சீராக்கி, அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த சொத்து செல்வங்களையும் அல்லாஹ் சொன்ன முறைப்படி செலவழிப்பதுதான் இஸ்லாம் என்பது. உலகத்திலே நாம் பிறப்பதற்கு முன்னால் நாம் பிறப்பதற்கு கூட தெரியாது. பிறந்ததற்கு பிறகு அனைத்தையும் அல்லாஹ் தந்தான். அவற்றை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறான். அந்த முறைப்படிதான் நாங்கள் அவற்றை பயன்படுத்த வேண்டும். அதில் ஒன்றுதான் மனிதன் இன்று சில வீடுகளிலே, சில குடும்பங்களிலே 15 வருடமாக வழக்கு, 20 வருடங்களாக சொத்து பிரச்சனை. காரணம் என்ன? பொறுப்பானவர்கள் அதற்கு சரியான முறையை செய்துவிட்டு செல்லாமல், அல்லது சிலர் தன்னுடைய மனோ இச்சைப்படி, விருப்பப்படி மற்றவருடைய ஹக்குகளையும் சொத்துகளையும் அடிக்க முயற்சிப்பது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் நீண்ட ஆயத்தாக வராசத்துடைய ஆயத்தை குறிப்பிட்டிருக்கிறான்.
கடனுடைய ஆயத்தை பற்றி பேசியிருக்கிறான், கடனை பற்றி. அதே போன்று அனந்தர சொத்துக்களை எப்படி பிரிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நீளமாக தெளிவுபடுத்தியிருக்கிறான், அழுத்த திருத்தமாக சொல்லியிருக்கிறான். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு அழகான முறையிலே அவற்றை வழிகாட்டினார்கள். ஹதீஸ்கள் எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். சஹாபாக்களே ஆண்கள் பெண்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொத்து செல்வங்கள் விடயத்திலே தன்னுடைய பிள்ளை குட்டிகளுடைய விடயத்திலே வந்து விசாரிக்கக்கூடிய நேரத்திலே அழகான தெளிவுகளை கொடுத்தார்கள். அது அவர்களுக்கு மாத்திரமல்ல, கியாமத் வரை வரக்கூடிய எல்லா முஃமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதிலே தீர்வு இருக்கிறது, நிவாரணம் இருக்கிறது. அவர் அழகான விடயத்தை எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அந்த முறைப்படி சென்றால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு அருள், பெரிய ஒரு கிருபை. இந்த இலங்கை நாட்டிலும் கூட திருமணத்துடைய சட்டமும் வராசத்துடைய சட்டமும் எங்களுக்கு தெளிவான முறையிலே கோர்ட்டுகள்ல இருக்கிறது. நாங்கள் முஸ்லீம்கள், எங்களுக்கு இந்த முறையில பிரிக்க வேண்டும் என்றால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அந்த முறைதான் நாட்டுடைய இன்று வரை சட்டம் இருக்கிறது. அன்று வெள்ளையர்களுடைய காலத்துக்கு முன்னாலேயே எங்களுடைய மூதாதையர்கள் அதை செய்து வைத்தார்கள். தெளிவான சட்டத்திட்டம் இருக்கிறது. எப்படி 2 பிள்ளையா 3 பிள்ளையா, ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா, மகன்மாரா சாச்ச மாமனா சகோதர சகோதரியா, எப்படி பிரிக்க வேண்டும் அந்த முறையை பிரித்தெடுத்தால் பிரச்சனையே கிடையாது. ஹலால் ஹராம் தான், ஹலால் தான், ஹராம் ஹராம் தான். யாருடைய ஒரு சொத்தையும் ஓர் அடியை கூட காணியை நாங்கள் எடுக்கக்கூடாது. யார் ஹராமான முறையிலே சொத்து செல்வங்களை எடுக்கிறாரோ, பணங்களை ஈட்டுகிறாரோ, நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறினார்கள், இன்னமா யுஜர்ஜிரு ஃபீ பத்னிஹி நார ஜஹன்னம், அவர் தன்னுடைய வயிற்றிலே நரகத்திய நெருப்பை ஊட்டிக் கொள்கிறார், நரக நெருப்பை குடிக்கிறார், ஹராத்தை சாப்பிடுகிறார், ஹராமான முறையிலே குடிக்கிறார். நாம் ஒரு நாளைக்கு அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறோம். இவை அனைத்துக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டும். தவறாக செய்தால் எப்படி பதில் சொல்வது? இந்த கோர்ட்டிலே சரியாக தீர்க்கவில்லை என்றிருந்தால் அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்திலே சரியாக தீர்ப்பு நடக்கும். தீர்ப்பு நடந்தால் குற்றவாளிகள் பிடிக்கப்படுவார்கள். யாருக்கும் பாரபட்சம் கிடையாது. பொய்யான சாட்சியை வைத்து, பொய்யாக அறிஞர்களை வழக்கறிஞர்களை பிடித்து வாதாடி வெல்வது என்பதல்ல. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இஸ்தப்தி கல்பக், முதலாவது உங்கள்கிட்ட விசாரிச்சு பாருங்க, உங்களோட மனச்சாட்சி ஒன்று இருக்கு, இதை கேளுங்க. எல்லாரும் சேர்ந்து இப்படி என்று சொன்னாலும் கூட உங்களுக்கு ஒரு மனச்சாட்சி கேளுங்க, நான் இது இருக்கிற சரியா, இந்த வீடு ஏண்டதானா, உண்மையிலே இந்த காணித்துண்டு ஏண்டையா, இந்த தோட்டம் ஏண்டையா, இந்த கடை ஏண்டையா, இந்த பகுதி ஏண்டையா, இல்லையா, தேவையே இல்லை. உரிமை இல்லாமல் யாருடைய ஒரு ஜான் முழம் அடி பிடிக்கக்கூடாது. ஒரு போச்சசந்த கதை அல்ல, ஒரு ஜான் முழம் கூட பிடிக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வந்திருக்கிறது, யார் அநியாயமான முறையிலே மற்றொரு சகோதரனுடைய காணியை ஒரு ஜான் பிடிக்கிறாரோ, தவ்வகஹு 70 அரதீன யௌமல் கியாமா, நாளை மறுமையிலே அந்த சாணை போன்று அல்ல, உலகத்தை போன்று 7 மடங்கு உலகத்துடைய பாரத்தை அல்லாஹ்வுடைய கழுத்திலே மாலையா போடுவான். எவ்வளவு பயங்கரமான இந்த எச்சரிக்கை! எங்களுக்கு 50 கிலோ தூக்கி கொண்டிருக்கலாமா மாலை? இல்ல, இந்த பில்லியனர்களே எத்தனை மில்லியன், எத்தனை டொன் இருக்கும், எத்தனை பில்லியன் கணக்கான டொன்னி இருக்கும். உலகத்தை மாலையாக்கினா இவட கழுத்துல போட்டா எப்படி, எவ்வளவு பெரிய வேதனை! இது சொன்ன லேசான விஷயமா? நாம் இங்க யார்கிட்ட நீதம் சொல்லலாம்? சரியா புலையாக்கலாம், புலைய சரியாக்கலாம். அல்லாஹ்விடத்துல சரி சரி, புல புல, சரி புல கிடையாது, புல சரி கிடையாது. அல்லாஹ்விடத்திலே
இஸ்லாம் என்ன சொல்கிறது? யாரு சொன்னாலும் சரி என்றால் சரி, யாரு சொன்னாலும் புலி என்றா புல. சரி ஒரு நாள் புலியாக கூடாது, புலிய ஒரு நாள் சரியாக கூடாது. ஹலால் ஒரு நாள் ஹராமாக கூடாது, ஹராம் ஒரு நாள் ஹலாலாக கூடாது. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இன்னல் ஹலால பையினுன் வ இன்னல் ஹராம பையினுன் பைனஹுமா உமூரு முஸ்தபிஹாத் லா யஅலமுஹுன்ன கஸீருன் மினன் நாஸ். இஸ்லாத்திலே ஹலாலும் தெளிவாக இருக்கிறது, ஹராமும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இரண்டுக்கு மத்தியிலே சந்தேகத்துக்கிடமான விடயங்கள் இருக்கின்றன. அதை பற்றி அதிகமானோர் அறிய மாட்டார்கள். ஆனால் சொத்து செல்வத்தில் விஷயத்தை சந்தேகம் கிடையாது. ஹலால் இது, ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சந்தேகம் இது சாப்பாடு குடிப்பிலே. சொத்து செல்வத்திலே தெளிவான எல்லை இருக்கிறது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி தந்தார்கள். கண்ணியமான மேலான பெரியார்களே சகோதரர்களே, எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்கிறா, இதத்தஹல்லல் மௌலூத் ஃபகத் உரித். ஒரு புல்ல பிறக்கிற நேரம் அந்த புல்ல அழுது கொண்டு பிறந்துட்டது என்றா, அந்த பிறந்தது கூட மூத்தா போயிடுச்சு அல்ல இருக்குது. எப்படி என்றாலும் வாப்ப மூத்தாயிட்டா அந்த 2 நாள் புள்ளைக்கு, 1 நாள் புள்ளைக்கு வராசத்துல சொத்து இருக்கு. ஆம்பளை புள்ளை என்றா எப்படி மூத்த நாளுக்கும் அதே போல இந்த 1 மாசம் 1 நாள் புள்ளைக்கு சொத்து கிடைக்கிறது. நான் இஸ்லாத்திரை விடயத்திலே, ஷரியத்திரை விடயத்தில் ஒரு நாளும் விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறார்கள். அதாவது சில நேரத்தில் எப்படி செய்யலாம், ஒருத்தர் பாப்போட மிச்சம் அழிக்கிறாரு, உழைப்பு செய்தாரு, அவருடைய உழைப்புக்கு அவர் பகுதியை கொடுக்கலாம், அது வேறு. ஆனா சொத்து வரக்கூடிய இடத்துல இவர் என்னோட இல்ல, என்னுடைய அனுமதி இல்லாம போயிட்டாரு, அவர் தூரத்தில் இருந்தாரு, எனக்கு உதவியாக இருக்க இல்ல, அதான் நான் அவருக்கு கொடுக்கிறேன் இல்லைன்னு சொல்ல முடியாது யாரு. இஸ்லாம் எல்லா பிள்ளைகளையும் ஆண்களுக்கு இவ்வளவு பங்கு, பெண்களுக்கு இவ்வளவு பங்கு என்று சொல்லி இருக்கிறது. அந்த முறைப்படிதான் கொடுக்க வேண்டும். நாம் அதை தாண்டி சென்றால், யார் அல்லாஹ்வுடைய எல்லை கோடுகளை தாண்டுகிறார்களோ அவர் அல்லாஹ்வுடைய கடுமையான எச்சரிக்கைக்கு தள்ளப்படுகிறார். பயங்கரமான அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை இருக்கிறது. அல்லாஹ் அவரை நரகத்தில் செய்கிறான் சொல்கிறார். நாங்கள் எப்படி செய்தால் ஒரு நாளே போக வேண்டும், சந்திக்க வேண்டும் அல்லாஹ்வை. நாங்கள் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது, அநியாயம் செய்வதற்கு உதவியா இருக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா ஹதீஸுல் குத்ஸிலே கூறுகிறார், யா இபாதி இன்னி ஹர்ரம்து ظلم على نفسي فجعلته بينكم محرما فلا تظالموا. என் அடியார்களே, அநியாயத்தை நான் எனக்கு ஹராமாக்கி இருக்கிறேன். அல்லாஹ்வுக்கு அநியாயம் செய்யலாம் யாருக்கு என்றால் கேட்க யார் இருக்குது? அல்லாஹ் தான் ரப்பு. ஆனா அல்லாஹ் சொல்கிறான், நான் எனக்கே ஹராமாக்கி இருக்கிறேன், யாருக்கு அநியாயம் செய்வதில்லை. எனவே ஃபலா தமாலமு, அடியார்களே நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருக்கும் அநியாயம் செய்து விடாதீர்கள், யாருக்கும் அநியாயம் செய்து விடாதீர்கள். அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே அநியாயத்தை விசாரிப்பான். யார்ட்டையாவது ஒரு பங்குகள் தீக்குதா, ஒரு ஹக் இருக்குதா, ஒரு சொத்து இருக்குதா, ஒரு காசு பணம் இருக்குதா, பயப்படணும். அல்லாஹ் வஞ்சிக்கொள்ளணும். நாளைய மறுமையில எந்த முகத்தோடு அல்லாஹ் சந்திக்கிற எல்லாத்தையும் மறைக்கலாம். வைப்பு கிட்ட மறைக்கலாம், சகோதரன்ட்ட மறைக்கலாம், வாப்பம்மாட்ட மறைக்கலாம், எல்லாத்தையும் மறைக்கலாம். அல்லாஹ்ட்ட மறைக்கலாமா? يَعْلَمُ خَائِنَةَ الْأَعْيُنِ وَمَا تُخْفِي الصُّدُورُ. அல்லாஹ் யார்? கண்களுடைய மோசடிகளையும் உள்ளங்கள் மறைத்திருப்பவற்றையும் அறிந்தவன் அல்லாஹ். கண்ணால மோசடி உள்ளத்துல மறைச்சிக்கிறது. எவ்வளவு விஷயங்களை மனிதனுக்கு உள்ளத்துல போட்டு புதைக்கலாம், மறைக்கலாம், யாருக்குமே சரியா வைக்கலாம். ஆனா அது எல்லாமே அல்லாஹ்விடத்தில் விட்ட வெளிச்சம், திட்ட தெளிவு. ஒரு நாளைக்கு வெளியாகிற நாளைக்கு அதுகளுக்கு கை செய்தோம், எங்களுடைய நஷ்டத்துக்கு காரணம், தண்டனைக்கு காரணம். கண்ணியமானவர்களே, இதனால யாரிடத்துல பிள்ளைகள் இருக்கிறார்களோ, சொந்த பந்தம் இருக்குதோ, குறிப்பாக வயதாகும் பொழுது
தண்ட பிள்ளைகள்ட சொந்த பந்த எவ்வளவு எண்ணத்தை சரியா அவங்க தீர்ப்பா செஞ்சுட்டு போனா இந்த பிரச்சனை பிள்ளைகள் மத்தியில் வராது. நாங்க பிள்ளைகள விஷயத்துல எப்பவுமே நீதமா அடக்கணும். நான் நல்லா இருக்கிறோம் ஆக்கப்படுறோம். நாம் ஈரோடிக்கிற நேரத்துல மூத்தாவுக்கு ஒரு சண்டை பிடிச்சுக்கிட்டு விரும்புவோமா அவங்க? இதனால இதுதான் யாருக்குமே பிள்ளைகள் ஏற்றத்தாழ்வு செய்யக்கூடாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இன்னல்லாஹ் தஆலா ஆதா குல்லதி ஹக்கின் ஹக்கஹு ஃபலா வஸியத லிவாரிதி. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு ஹக்குடையவர்களுக்கும் உரிமையுடையவர்களுக்கும் அவருடைய உரிமை அல்லாஹ் கொடுத்து விட்டான். எனவே வராசத்தாக வாரிசுக்காரர்களுக்கு மேலதிகமான சொத்துக்களை வசிய செய்யக்கூடாது. இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்கள யாருமே 2 நாள் தங்க கூட தன்னை தலையணை கீழே வசியத்தை எழுதி வைக்காம, வசியத்தை ஆணைக்கும் இப்படி இப்படி என்று அப்படி இல்ல. வசியத்தா முக்கியமாக எவ்வளவு கடன் நீக்குது இதை கொடுங்க, எல்லாரும் தெரிஞ்சிக்கணும். மையத்தை கொண்டு வச்சு வந்து கேட்டுக்கோங்க, எங்களுக்கு தெரிய வாப்பு எழுதி இல்ல, சாக்கு எழுதி இல்ல, சாவம் எழுதி இல்ல, யார் யாருக்கு எந்த கடன் என்று கட்டாயம் எழுதணும். எல்லாத்துக்கும் மன்னிப்பிக்குது, ஷஹீதுக்கு மன்னிப்பிக்குது. நபி அவங்க சொன்ன எவ்வளவு பயங்கரம், ஷஹீத் அல்லாஹ் அந்தஸ்து கூட்டவர். ஆனா இல்லத்தை கடனை மட்டும் மன்னிக்க மாட்டான். அடுத்த வசியத்தண்டா இந்த 2 நாள் கூட நீங்கள் தூங்க வேண்டாம், வசியத் இல்லாம் அப்படின்னா எங்கட அனந்தர சொத்து போற மாதிரிவோம் பிள்ளைகளுக்கு சொந்த பந்தத்து. அப்படி இல்ல, அடுத்த சொந்த பந்தத்தை தாண்டி யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் மட்டும் உங்களுக்கு எழுதலாம். மதரசாக்கு இப்படி இவ்வளவு, ஏண்ட இந்த இப்படி, இவருக்கு இப்படி கொடுக்கலாம். ஆனாலும் எவ்வளவு கொடுக்கலாம்டா அதுக்கு அல்லாஹ் ஹத்த வச்சிக்கிறான், ஒரு அளவு வச்சிக்கிறான். உலகத்துல வாழ்ற காலத்துல எல்லாம் நல்லா வாழ்ந்துட்டு மூத்தா போற நேரத்துல எல்லாத்தையுமே கொடுத்துட்டு போற சொத்து செல்வத்தை யாருக்கு? சதகா. அதே இஸ்லாம் விரும்ப இல்ல. நீங்க நல்லா இருந்துட்டு போற காலத்துல புள்ளையில பிச்சை வாங்க வைக்கிறீங்களா? அல்லாஹ் கேட்கிறான். நபிநாயகம் சொன்னாங்க, சாது அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு முக்கியமா ஒரு சஹாபி, ஒரு தியாகம் செய்த முன்னோடியான சஹாபி. அவருக்கு ஒரே ஒரு பொம்புளை புள்ள. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தான், யார சொல்ல, நான் ஒரு பணக்கார, சொத்து இருக்குது, எனக்கு ஒரு பொம்புளை புள்ளதா இருக்குது, நான் என்ன பொம்புளை பிள்ளைக்கு 3 லொண்டை கொடுத்து மத்த எல்லாத்தையும் மற்றவனும் வசிய செஞ்சு பங்குடட்டுமான்னு கேட்டான். நபி அவசரம் இல்ல வானம் வேண்டாம். யாரும் அரவாசை கொடுத்துட்டு பிள்ளைக்கு மத்த எல்லாம் கொடுக்கட்டான்னு கேட்டான். இல்ல வானம் வேண்டாம். நபி அவர் சொன்னாங்க, மத்தவங்களுக்கு கொடுக்கறதா இருந்தா எவ்வளவு கொடுங்க? சுலுசு. சுலுசு கசீர், 3 லொண்டை தான் கொடுக்கணும். 3 லொண்டு கூட அதிகம் தான்டா. எவ்வளவு பேர் என்னவா இருந்தாலும் கூட தனக்கு தன்னுடைய சொத்துல செல்வத்துல யாருக்காக கொடுக்கிறதா இருந்தா 3 லொண்டு வரை இருந்தா இவருக்கு அதிகாரம் வைக்கிறது. சொத்துள்ளவருக்கு இது இஸ்லாத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாதரதை எல்லாம் கேட்டாங்க, நீங்க அந்த வரசத்துக்கு அகனியா நீங்களோட பிள்ளைகளை தேவையற்றவர்களாக செல்வந்தர்களா விட்டுட்டு போறது, அவர்களை மக்கள்கிட்ட கையேந்தக்கூடிய ஏழைகளா விட்டுட்டு போறதை விட சிறந்ததுதான். புகாரி முஸ்லிம் அறிவாய் சாதனை ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைன்றாங்க. அவங்க 3 லொண்டை மத்தவனுக்கு கொடுக்கணும்டா வானம் பண்ணாங்க, அரவாசு கொடுக்க போறேன்டா வானம் பண்ணாங்க, 3 லொண்டை தான் மத்தவனுக்கு கொடுங்கண்ணா, மத்த 4 3 பேர் போட்டாங்க என்ன ஒரு வராசம். எவ்வளவு அழகா சொல்லி தருது பாருங்க இஸ்லாம், எவ்வளவு அழகா இருக்கிறதுல ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள எல்லாருக்கும் அது அதனுடைய சட்ட திட்டங்கள் எல்லாம் இஸ்லாத்துல தனிப்பாடம் இருக்குது. ஃபராயிலிருந்து மீராஸ் வந்து தனியாக மதரசாக்கள தலைப்பு இருக்குது, அதுக்கு சரிய பாடம் இருக்குது, கணக்கு இருக்குது, கணக்கு முறை இருக்குது. அதுல போட்டு நல்ல தெரிஞ்ச ஆளுங்களை சந்திச்சு நான் கேட்கணும், இப்படி இப்படி எப்படி உங்களோட குடும்பத்துல எப்படி சொத்தை பிரிக்கிற? 2 பொம்பளை புள்ள, ஒரு ஆம்பளை புள்ள, இல்ல அவரு புள்ள இல்ல, சகோதரி இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறான், மனைவி இல்ல, இதெல்லாம் ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு கட்டமா பிரியும் சொத்து செல்வம். ஒருத்தர் மௌத்தா போயிட்டா அவட அத்தர் கூட உள்ள 4 பேரும் சொந்த வைக்கும். அவட உடுப்பு
4 பேருக்கு சொந்தம். சரியா பிரிச்சுட்டா சரி. உயிரோடு இருக்கும் வரையில அவருக்கு ஹத்யா எல்லாம் கொடுக்கலாம். மூத்தாயிட்டா இப்ப யாருக்கும் சொந்தமாகாது. பிரிச்சு சரியா பிரிச்செடுக்கணும். ஹலாலும் ஹராமும் தெளிவா இருக்குது, அழகான முறை இருக்குது. இதுல பரக்கத் கயிறு இருக்குது. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், لِلرِّجَالِ نَصِيبٌ مِّمَّا تَرَكَ الْوَالِدَانِ وَالْأَقْرَبُونَ وَلِلنِّسَاءِ نَصِيبٌ مِّمَّا تَرَكَ الْوَالِدَانِ وَالْأَقْرَبُونَ مِمَّا قَلَّ مِنْهُ أَوْ كَثُرَ نَصِيبًا مَّفْرُوضًا. வாப்பா அம்மா விட்டுட்டு போன சொத்துல ஆண்களுக்கும் பங்கு இருக்குது. வாப்பா அம்மா விட்டுட்டு போன சொத்துல பெண்களுக்கும் பங்கு இருக்குது. கொஞ்சமா இருந்தாலும் மிச்சமா இருந்தாலும் அதை வர்த்திக்கிற சின்னோட தோட்டம் தான், சின்னோர் சொத்து தான் இருக்கு, பரவாயில்லை, எல்லாருக்கும் இருக்குது பங்கு. கொஞ்சமா இருந்தாலும் மிச்சமா இருந்தா நசீபம் மஃப்ரூதா, கட்டாயமான பங்கு இது. அவருக்கு 2 பேஜஸ் காணி தான் இருக்குது, 8 புள்ள. எப்படி அப்பா அது ஒருத்தர் மட்டும் இல்ல, 8 பேருக்கு அவங்க கொடுக்க சொல்றா பிரச்சனை இல்ல. 8 பேருக்கு பங்கு இருக்குது பிள்ளைலண்டா. அது ஆண்கள் இந்த 2 மடங்கு, பெண்கள் பிள்ளையாக உண்டு. யூசிக்குமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிர்ரஜுலி மிஸ்லு ஹல்லில் உன்தையைன். அல்லாஹ் தஆலா அவரோட பிள்ளையோட விஷயத்துல வசியத் செய்றான், அழகான முறையில் சொல்லித்தாரான். மீராஸ் அனந்தர சொத்து எப்படி பிரிக்கிறது? ஒரு ஆம்பளைக்கு 2 பொம்பளை பிள்ளை அளவு கிடைக்கும். உதாரணத்துக்கு 90,000 ரூபாய்க்கு உதாரணம் வைக்கிறேன், 90,000 ரூபாய் இல்ல 3 லட்சம் ரூபாய் கண்டாக்க 2 பொம்பளை பிள்ளை இருக்குது, ஒரு ஆம்பளை இருக்கிறான். இது எத்தனை 4 பிரியும். அப்ப பங்கு 4 லட்சம் ரூபாய்க்கு 4 லட்சம் ரூபாய் 4 பிரியும். ஆம்பளைக்கு 2 லட்சம் ரூபாய், பொம்பளை பிள்ளை ஒன்றுக்கு ஒவ்வொரு லட்சம் ரூபாய். உதாரணத்துக்கு சொல்ல இப்படித்தான் முறை. 2 பொம்பளை பிள்ளை கிடைக்கிறவோ ஒரு ஆம்பளை பிள்ளை கிடைக்கும். அது எப்படி சின்ன பிள்ளையா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை. இதெல்லாம் என்ன நடக்குதுன்னா, இஸ்லாத்துடைய இந்த முறைகளை மாற்றுறதுக்கு முக்கியமாக அல்லாஹ் எல்லாரையும் மன்னிக்கணும். இந்த சீதனத்தின் முறையால இஸ்லாத்துல எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஆண்கள் பெண்களுடைய சைட்ல ஒரு சைட் போது இஸ்லாத்துல அது ஒரு பகுதியா பாதிக்கப்படுது. கல்யாணத்துல திருமணத்துல அது பெரிய பாதிப்பு ஏற்படுது. இஸ்லாமிய முறைகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன முறைப்படி போனண்டா எல்லாமே கயிர், எல்லாமே பரக்கத், எல்லாத்துலயும் சிறப்பு. ஊர்ல உறுதி எப்படி? ஆம்பளை இருப்பாங்க, பொம்பளை ஊருக்கு வருவாங்க, பொம்பளை மத்த ஊருக்கு வருவாங்க. அப்ப ஊழாக்கள் ஊர்ல இருப்பாங்க. வெளியிட்டு வார நேரத்தில் அந்த ஊர்ல ஒரு கண்ணோட்டம் இருக்குது. அடுத்து அவரோட பலகீனம் ஏற்படும். இஸ்லாம் சொல்ற முறையை பாருங்க, அழகான முறை, எவ்வளவு சிறந்த முறை எங்களுக்கு காட்டி தருகிறது. அல்லாஹ்வுடைய ஹத்துகளை, எல்லை கோடுகளை மீறி நாங்க ஒரு நாள் போகக்கூடாது. உதாரணமா திருமணம் ஒன்று பேசுறோம், ஒரு பிள்ளைக்கு கேட்கிறான், இல்ல தாங்க, இல்ல எனக்கு 4 பிள்ளைக்கு எல்லாரும் கொடுக்கணும். அப்படித்தான் இருக்க நீங்க சரியான முறையில கொடுங்க. உங்களோட சொத்திக்கு இது கொடுக்கணுமா, எனக்கு இவ்வளவுதான், பொம்பளை பிள்ளை இவ்வளவுதான் கொடுப்பேன், எனக்கு அவ்வளவு தர முடியும். அதுக்கு மேல நீ ஹதியா கொடுங்க. சொத்தன்று வரக்கூடிய நேரத்தில் ஆம்பளை பிள்ளைக்கு வைங்க. சில இடத்துல ஒரு சைடுல சில நேரத்துல பெண்களுக்கு அநியாயம், இன்னொரு போதில் ஆண்களுக்கு அநியாயம். இப்படி எல்லாம் நடக்குது. யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது, அநியாயம் நடக்கக்கூடாது. எங்களால முடியுமா உச்சகட்ட முயற்சியை செஞ்சு அல்லாஹ் ரசூல் சொன்ன முறையில தீனுடைய முறையில கொடுக்கணும். அது அழகான முறை, சிறந்த முறை, கண்ணியமான முறை, சுத்தமான முறை, கலங்கமற்ற முறை. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹன் நாஸ் குலூ மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபா வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான் இன்னஹு லகும் அதுவும் முபீன். மனிதர்களே, நீங்கள் பூமியில இருப்பவற்றிலே மனமான ஹலாலானதை சாப்பிடுங்கள், ஷைத்தானுடைய அடிச்சோடுகளை பின்பற்றாதீர்கள். நிச்சயமா ஷைத்தான் உங்களுடைய பகிரங்கமான விரோதியா இருக்கிறார். அதனால எனக்கு தெரியும், நான் வழக்கு பேச போலையே, நான் தவறாத்தான் பேச போறேன், ஏன்ட்டு நான் திறமையை வச்சு நல்ல ஒரு லோயரை வச்சு நான் எடுக்க போறேன்னு நினைக்காது. உங்களுக்கு தெரியுமெண்டா எந்த லோயரை வச்சு எந்த முறையில ஹராத் இருக்கா, இது பெரிய நெருப்பு. அநாதைகளுடைய, ஏழைகளுடைய, பலவீனவருடைய சொத்துக்களை யாரும் பிடிக்க யோசிக்காது. சிலவனுக்கு என்ன செய்யறது தெரியும், ஆனா அவன்கிட்ட தான் சொத்து தெரியும். கை வைக்க கூடாது. நெருப்பு
நெருப்பு நான் நீதமானவர் என்றுமே ஒரு மூமின் நடப்பார். வருமானமும் சுத்தமாக,